இன்னைக்கு நான் இன்னைக்கு ரோட்ல போகும்போது பார்த்தேன் 10th பப்ளிக் எக்ஸாம். நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல விஷயம், எல்லாரும் நல்லா எழுதுங்க, எல்லாரும் பாஸ் ஆகணும். ஜோடி ஜோடியா சுத்துறாங்களே, என்னடா சூடியா கைய கோர்த்துட்டு ரோட்ட கிராஸ் பண்ணி அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கானுங்க. எங்கே போகிறோம்? டேய் பரிட்சை எழுத போகும்போதுல நல்லா வயித்துல ஒரு அலாசாலா இருக்கு. சார் 2 மினிட்ஸ் பாத்ரூம் மட்டும் போயிட்டு அப்படிதானே நான் ஸ்கேல் இருக்கா, பென்சில் இருக்கா, ஒரு பாடம் எழுதலாம், இன்னொரு பாடம் வேணுமே, அப்படி இருக்கும். நான்ல பரிட்சைக்கு போனேன். நீங்க என்ன இவ்வளவு அசால்ட்டா போறீங்க? இது வந்து ஜோக்ஸ் அப்பாட். எப்படி சொல்றது, வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லவ் அந்த இதுக்குள்ளலாம் வரலாம் அப்படிங்கறது வந்து எங்களோட கருத்து. கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் படிச்சு ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வயசுல ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல தான் வரும். அப்படி வந்து அது உண்மையான லவ்வா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் வந்து காலேஜ் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே உண்மையான லவ். நீங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து எல்கேஜி யூகேஜிலே இப்படி பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா எங்க ஜென்ரேஷன் 90s கிட்ஸ்க்கு எப்படா கல்யாணம் ஆகும்? இந்த தர்பூசணி இதோட 4வது தடவை.